உறுப்பினர் எம்ஏ ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. அங்கு தினமும் 400க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிறார்கள். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலமும் காலியாக இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம். அதை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக விரிவாக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாபநாசத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை நானும் 2 முறை நேரில் போய் பார்த்திருக்கிறேன். அது அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன். காரணம், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது இன்னமும் 2-3 மருத்துவர் பணியிடங்கள் கூடுதலாக கிடைக்கும். எனவே இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.